வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான ஒப்பந்தங்களை மறைக்கும் தேசிய மக்கள் சக்தி பாதகமான நிலை என்கிறார் விமல் வீரவன்ச. பல்கலைக்கழக பகுதி வதையை தடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு, நடைமுறைப்படுத்துமாறும் பணிப்பு. நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய தேர் திருவிழா, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. வடமராட்சியில் காணி அளவீட்டு பணிகளில் ஸ்ரீலங்கா கடற்படை அனுமதி பெற தேவையில்லை என்கிறது பிரதேச செயலகம். ரஷ்யாவுக்கு எதிராக விதிக்கப்பட உள்ள தடைகள் பரிசீலித்து வருவதாக கூறியுள்ள அமெரிக்க அரசு தலைவர். இனி விரிவான செய்திகள். பாதுகாப்பு உட்பட இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட 7 ஒப்பந்தங்களை தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் மறைத்து வைத்திருப்பது ஏன் என தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவங்ச கேள்வி எழுப்பியுள்ளார். இந்தியாவின் அனுமதியின்றி இவற்றை பகிரங்கப்படுத்த முடியாது என அரசாங்கம் கூறுவது அதன் கையாளாகத்தனத்தையே வெளிப்படுத்துகின்றது என்றும் விமல் வீரவங்ச தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் தாளத்துக்கேற்ப செயற்பட்ட ஜே.ஆர். ஜெயவர்தன கூட 1988 இந்தியாவுடன் கைச்சாத்திடப்பட்ட ஒப்பந்தத்தை வெளியிட்டிருந்ததாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். ஜே.ஆரின் மருமகனான ரணில் விக்ரமசிங்க புலிகளுடன் சமாதான ஒப்பந்தம் கைச்சாத்திட்டார். அந்த உடன்படிக்கை கூட பகிரங்கப்படுத்தப்பட்டுள்ளது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். ஆனால் தேசிய மக்கள் சக்தியினர் இந்தியாவுடன் பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கைச்சாத்திட்டனர் எனவும் அவை இன்னும் பகிரங்கப்படுத்தப்படவில்லை என விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். எதற்காக ஒப்பந்தங்கள் மறைக்கப்படுகின்றன எனவும் விமல் வீரவன்ச கேள்வி எழுப்பியுள்ளார். நாட்டுக்கு பாதுகாப்பில்லை என்றால் வெளிப்படுத்தலாம் எனவும், பாதகம் என்பதால் தான் அவை இன்னும் பகிரங்கப்படுத்தப்படாமல் உள்ளது எனவும் விமல் வீரவன்ச தெரிவித்துள்ளார். பல்கலைக்கழகங்களில் பகுதிவதையை தடுக்க தயாரிக்கப்பட்ட வழிகாட்டுதல்களை உடனடியாக செயல்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு பல்கலைக்கழக மானிய ஆணைக்குழுவிற்கு உயர் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. இந்த வழிகாட்டுதல்களை செயற்படுத்த தேவையான நிதி, தொழில்நுட்ப ஆதரவு மற்றும் வசதிகளை வழங்குமாறு ஸ்ரீலங்கா கல்வி மற்றும் உயர்கல்வி அமைச்சருக்கும் உயர் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. 2020ஆம் ஆண்டில் பகுதிவதை காரணமாக உடலுடன் மூளையிலும் காயங்கள் ஏற்பட்டதால் பாதிக்கப்பட்ட முதலாம் ஆண்டு மாணவரான பசிந்து கிருஷான் டி சில்வா தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை விசாரித்த உயர் நீதிமன்றத்தின் நீதி அரசர்களான ஷ்ரான் குணரத்ன, பிரியந்த பெர்னாண்டோ மற்றும் சோபித ராஜகருணா ஆகியோர் அடங்கிய அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த உத்தரவுகளை செயற்படுத்துவதில் ஏற்பட்டுள்ள முன்னேற்றம் குறித்து விசாரிக்க ஜனவரி 14ஆம் தேதி வழக்கை அழைக்குமாறு உயர் நீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. வரலாற்று சிறப்புமிக்க நயினாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய வருடாந்த மகோற்சவ திருவிழாவின் தேர் திருவிழா இன்றைய தினம் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது. திருவிழாவில் நாட்டின் பல பாகங்களிலிருந்தும் அதிகளவான பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தனர். ஸ்ரீ நாகபூஷணி அம்மன் ஆலயத்தின் 2025ஆம் ஆண்டுக்கான மகோற்சவ திருவிழா கடந்த 26ஆம் தேதி கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகிய நிலையில் இன்று தேர் திருவிழா இடம்பெற்றுள்ளது. அதிகாலை 4 மணியளவில் பூஜைகள் ஆரம்பமாகி வசந்த மண்டப பூஜை காலை 7 மணிக்கு இடம்பெற்று அதனைத் தொடர்ந்து நாகபூஷணி அம்மன் உள் வீதி உலா வந்து தேரில் ஆரோகணித்து பக்தர்களுக்கு அருள் காட்சி அளித்துள்ளார். அதனைத் தொடர்ந்து தேரில் வெளி வீதியுலா வந்து இருப்பிடத்தை அடைந்துள்ளார். தாயகம் உட்பட புலம்பெயர் தேசங்களில் இருந்தும் அதிகளவான பக்தர்கள் இந்த தேர் திருவிழாவில் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை நாளைய தினம் தீர்த்தோற்சவமும் நாளை மறுதினம் தெப்போற்சவத்துடனும் திருவிழா நிறைவு பெறவுள்ளது. ஆலயத்திற்கு செல்லும் பக்தர்களின் நலன் கருதி விசேட படகு சேவைகள், பேருந்து சேவைகள் இடம்பெற்று வருவதுடன் சென்ட் ஜோன்ஸ் ஆம்புலன்ஸ் முதலுதவி படையினர், சாரணர்கள், செஞ்சிலுவை சங்கத்தினர் ஆகியோரும் சேவையில் ஈடுபட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கு காணி அளப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டாம் என கோரி வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலாளருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் ஒருவரால் குறித்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு சுண்டிக்குளம் பகுதியில் ஸ்ரீலங்கா கடற்படையினருக்கு காணி அளப்பதற்கு அனுமதி வழங்க வேண்டாம் என வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலருக்கு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. பருத்தித்துறை பிரதேச சபை உறுப்பினர் கணை செல்வனால் குறித்த கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்தின் J435 கிராம சேவகர் பிரிவே சுண்டிக்குள கிராமமாகும். இங்கு ஸ்ரீலங்கா கடற்படையால் சில தினங்களாக நில அளவீடு செய்யப்பட்டு வருகின்றது.
குறித்த விடயம் தொடர்பில் பிரதேச செயலகத்திற்கு தெரியப்படுத்தப்பட்டதா என தொலைபேசியில் கேட்டபோது வன ஜீவராசிகள் திணைக்களத்தின் நிலைக்குள் இருக்கின்றது எனவும் அதற்கு தங்களிடம் அனுமதி பெற தேவையில்லை என தெரியப்படுத்தப்பட்டதாகவும் பிரதேச சபை உறுப்பினர் கணைச்செல்வன் குறிப்பிட்டுள்ளார். அத்துடன் ஸ்ரீலங்கா கடற்படை அதிகாரிகளிடம் குறித்த விடயம் தொடர்பில் தெளிவுபடுத்திய போது தாம் பிரதேச செயலகத்திற்கு அறிவித்து இந்த பணியை தொடர்வதாகவும் அதுவரை நிறுத்தி வைப்பதாகவும் தெரியப்படுத்தியுள்ளதாக பிரதேச சபை உறுப்பினர் கணைச்செல்வன் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் பிரதேச செயலகத்திடம் கடற்படை அதிகாரிகள் தெரியப்படுத்தும் போது உடனே அனுமதியை வழங்காமல் பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் உறுப்பினர்கள் மற்றும் கிராம மட்ட பொது அமைப்பினருடன் கலந்து ஆலோசித்து இதற்கான அனுமதியை வழங்குமாறு தெரிவித்து குறித்த கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது. போதைப் பொருளுக்கு அடிமையானவர்களுக்கு சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு வழங்குவதற்கான நிலையத்தை வடக்கில் அமைப்பது தொடர்பான கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நாவேதநாயகன் தலைமையில் இடம்பெற்றுள்ளது. வடக்கு மாகாண ஆளுநர் செயலகத்தில் குறித்த கலந்துரையாடல் இடம்பெற்றுள்ளது. கலந்துரையாடலுக்கு வருகை தந்த தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் பணிப்பாளர் நாயகம் எஸ். கொத்தலாவல தலைமையிலான குழுவினரை வரவேற்ற ஆளுநர் வடக்கு மாகாணத்தில் உயிர்கொல்லி போதைப் பொருளுக்கு அடிமையானவர்கள் எண்ணிக்கை அதிகரித்து செல்லும் நிலையில் உடனடியாக சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு வழங்கும் நிலையங்களை ஆரம்பிக்க வேண்டும் என குறிப்பிட்டார். இது தொடர்பில் கடந்த காலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளையும் அவர் விவரித்தார். தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் நடவடிக்கைகள் தொடர்பிலும் இந்த ஆண்டுக்குள் வடக்கில் சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு நிலையத்தை ஆரம்பிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு தொடர்பிலும் பணிப்பாளர் நாயகம் விளக்கமளித்தார். பாடசாலைகளில் உள்ள உளவள ஆசிரியர்களுக்கு பயிற்சி செயலமர்வுகளை நடத்தி அவர்கள் ஊடாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வு செயற்பாடுகளை முன்னெடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அத்துடன் சமூக மட்டத்திலும் அத்தகைய விழிப்புணர்வு செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட வேண்டும் என ஆளுநர் வலியுறுத்தினார். யாழ்ப்பாணம் தவிர்ந்த வடக்கின் ஏனைய 4 மாவட்டங்களிலும் தேசிய அபாயகர ஔடதங்கள் கட்டுப்பாட்டு சபையின் அலுவலர்கள் இல்லை என்ற விடயமும் முன்வைக்கப்பட்டுள்ளது. தற்போது அபிவிருத்தி அலுவலர்களாக பணியாற்றுபவர்களில் பொருத்தமானவர்களை தெரிவு செய்து அவர்களுக்கு பயிற்சிகள் வழங்குவதன் ஊடாக இதனை நிவர்த்தி செய்வதற்கு ஆலோசிக்கப்பட்டுள்ளது. சிகிச்சை மற்றும் மறுவாழ்வு நிலையத்தை அமைப்பதற்கான பொருத்தமான இடங்கள் தொடர்பில் இதன்போது ஆராயப்பட்டுள்ளது. மேலும் ஒவ்வொரு பிரதேச செயலர் பிரிவுகள் ரீதியாகவும் உதவி நாடும் நிலையம் அமைப்பதற்கு போதிய இடவசதியுள்ள பிரதேச மருத்துவமனைகளை பயன்படுத்தவும் ஆலோசிக்கப்பட்டுள்ளது. முதற்கட்டமாக ஒவ்வொரு மாவட்டத்திலும் ஒவ்வொரு சேவை மையங்களை அமைக்கவும் தீர்மானிக்கப்பட்டுள்ளது. வாகன இறக்குமதி குறித்த அச்சங்களை ஸ்ரீலங்கா அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச நிராகரித்துள்ளார். இந்த விடயத்தில் தேவையற்ற பயம் உருவாக்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார். ஸ்ரீலங்கா அரசாங்கம் 1200 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி ஒதுக்கீட்டிற்குள் வாகன இறக்குமதிகளை நிர்வகித்து வருகின்றது. அந்த வரம்பை அரசாங்கம் மீறவில்லை என்றும் அமைச்சர் கூறியுள்ளார். கவனமாக ஆய்வு செய்த பின்னர் இறக்குமதிக்கான அனுமதி வழங்கப்படுகின்றது. மேலும் இந்த இறக்குமதிகள் மூலம் அரசாங்கம் வரி வருவாயை பெறுகின்றது என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் 1200 மில்லியன் அமெரிக்க டாலர் வரம்பை நீக்குவது குறித்து எந்த விவாதமும் நடத்தப்படவில்லை என அமைச்சர் நலிந்த ஜெயதிச குறிப்பிட்டுள்ளார். எனினும் இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களின் எண்ணிக்கையில் ஏற்படும் மாதாந்த ஏற்ற இறக்கங்களுக்கு அரசாங்கம் பொறுப்பேற்க முடியாது என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் உயிரிழந்த நிலையில் ஆணொருவரின் சடலம் ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் மர்மமான முறையில் உயிரிழந்த நபர் ஒருவரது சடலம் இன்றைய தினம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. ராசாவின் தோட்டம் முலவை பகுதியைச் சேர்ந்த 48 வயதுடைய அழகரத்னம் கிருஷ்டி பால்ராஜ் என்பவரே இவ்வாறு சடலமாக கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். குறித்த நபரின் சடலம் முலவை சந்தி பகுதியில் காணப்படும் கட்டடத்தில் அமர்ந்திருந்தவாறு பின்பக்கமாக சரிந்து காணப்பட்டுள்ளது. உயிரிழந்த நபர் உள்ளிட்ட சிலர் நேற்று இரவு குழுவாக இருந்து மதுபானம் அருந்தியதாக முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன. இறப்புக்கான காரணம் தெரிய வராத நிலையில் சம்பவம் தொடர்பாக யாழ்ப்பாணம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ரஷ்யாவிற்கு எதிராக தடைகளை விதிப்பது தொடர்பாக பரிசீலித்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினின் செயற்பாடுகள் தொடர்பாக தாம் மகிழ்ச்சி அடையவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். உக்ரைனில் பல மக்களை விளாடிமிர் புட்டின் கொலை செய்து வருவதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். தமது நாட்டின் மீது விளாடிமிர் புட்டின் பாரியளவு விமர்சனங்களை முன்வைப்பதாகவும் அமைச்சரவை சந்திப்பில் அவர் கூறியுள்ளார். விளாடிமிர் புட்டின் மிகவும் நல்லவர் என்ற போதிலும் தற்போது அது அர்த்தமற்றதாகி வருவதாகவும் டொனால்டு ட்ரம்ப் குறிப்பிட்டுள்ளார். உக்ரைன் மற்றும் ரஷ்ய படையினர் பலர் விளாடிமிர் புட்டினின் போரில் கொல்லப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார்.
ஐரோப்பா உக்ரைனை ஒருபோதும் கைவிடாது என பிரித்தானிய நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் கூறியிருந்த பின்னணியில் டொனால்ட் ட்ரம்பின் இந்த கருத்துக்கள் வெளிவந்துள்ளன. உக்ரைனை ஆதரிக்கும் வகையில் பிரித்தானியாவும் பிரான்சும் இணைந்து செயற்படும் என பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரான் குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு உட்பட இந்தியா முழுவதும் பல்வேறு தொழிற்சங்கங்கள் மத்திய அரசுக்கு எதிராக பணி விலகல் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளன. இதன் காரணமாக போக்குவரத்துகள் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் மாணவர்கள், தொழிலுக்கு செல்வோர் என பல பொதுமக்கள் சிரமங்களை எதிர்நோக்கியுள்ளனர். விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும், குறைந்தபட்ச ஊதிய உயர்வை அதிகரிக்க வேண்டும் மற்றும் பொதுத்துறை நிறுவனங்கள் தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் என்பன உட்பட பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து நாடு தழுவிய ரீதியில் பணி விலகல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தை முன்னெடுத்துள்ள தொழிற்சங்கத்தினர் 42 தொழிலாளர் நல சட்டங்களை திரும்பப் பெற வேண்டுமெனவும் வலியுறுத்தியுள்ளனர். அந்த வகையில் கோவையிலும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியைச் சேர்ந்த தொழிற்சங்கமான CIDU மற்றும் அனைத்திந்திய வர்த்தக தொழிற்சங்க காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு தொழிற்சங்கங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதால் கோவையில் முச்சக்கர வண்டிகள், மகளூந்து உள்ளிட்ட வாகனங்கள் இயங்கவில்லை. கோவையிலிருந்து தமிழ்நாடு மற்றும் கேரள போக்குவரத்து கழகங்களின் பேருந்துகள் இயங்காத நிலையில் மாணவர்கள், தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலரும் சிரமங்களை எதிர்கொண்டுள்ளனர். கேரளாவிலும் கம்யூனிஸ்ட் தொழிற்சங்கங்கள் போராட்டம் நடத்தி வருவதால் அங்கு பேருந்துகள் இயங்காத நிலையில் பொதுமக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். பேருந்து சேவைகள் இடைநிறுத்தப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் தொடர்ந்து நிலையங்களில் வழக்கத்தை விட அதிகமாக குவிந்துள்ளதால் பாரிய நெருக்கடி ஏற்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியாவுடனான ஒப்பந்தங்களை மறைக்கும் தேசிய மக்கள் சக்தி பாதகமான நிலை என்கிறார் விமல் வீரவன்ச. பல்கலைக்கழக பகுதி வதையை தடுக்க உயர்நீதிமன்றம் உத்தரவு, நடைமுறைப்படுத்துமாறும் பணிப்பு. நைனாதீவு நாகபூசணி அம்மன் ஆலய தேர் திருவிழா, ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்பு. வடமராட்சியில் காணி அளவீட்டு பணிகளில் ஸ்ரீலங்கா கடற்படை, அனுமதி பெற தேவையில்லை என்கிறது பிரதேச செயலகம். ரஷ்யாவுக்கு எதிராக விதிக்கப்பட உள்ள தடைகள் பரிசீலித்து வருவதாக கூறியுள்ள அமெரிக்க அரசு தலைவர். இத்துடன் IBC தமிழின் பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள IBCTamil.com என்ற நமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.